welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்துட்டு வெள்ளச்சோளத்துல ஒரு தோசையும் வெள்ளச்சோள பணியாரமும் எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ட்ரெடிஷனலான ஐட்டம் மட்டும் இல்ல, ரொம்பவே ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட, ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த சூப்பரான சோள தோசையும் பணியாரமும் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த தோசையும் சோள பணியாரமும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போற சோள பணியாரம் அல்லது சோள தோசை ரெண்டுமே செய்யலாம் இந்த மாவு வச்சு. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு சோளம் வந்து எடுத்துக்கணும். நான் முக்கியமா இது வந்துட்டு இங்க பாருங்க, வெள்ளச்சோளம். நம்ம சோளம்னு ரெண்டு இதை சொல்றோம். இதுவும் சோளம் தான் சொல்லுவாங்க, நம்மளோட மக்காச்சோளத்தையும் நம்ம சோளம்னு தான் சொல்லுவோம். ஆனா இதுதான் வந்துட்டு வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்க இப்படி இருக்கும் இது. இப்போ இது வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப் வச்சு அளந்துக்கோங்க எல்லாத்தையுமே. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் இந்த மாதிரி ஊற போட்டிருக்கிறேன் தண்ணியில. எல்லாமே நான் ஓவர் நைட் ஊற போட்டிருக்கேன். நேற்று நைட்டே ஊற போட்டுட்டேன். மினிமம் 8 to 10 hours வந்துட்டு சோளம் ஊறணும். இது ரொம்ப ஹார்டான ஒரு தானியம், அதனால கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் இது ஊறுறதுக்கு. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம். இது வந்துட்டு நம்ம நார்மல் இட்லி அரிசி, இட்லி தோசைக்கு ஊற போடுற அரிசி தான் இது. கல்லு முத்தான அரிசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அரிசி தான் இது. சோளம் வந்துட்டு ஒரு கப் எடுத்தீங்கன்னா இது வந்துட்டு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நான். இட்லி அரிசி வந்துட்டு அரை கப்பு. இது வந்துட்டு உளுந்து வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். 1/4 கப் உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் அதுக்குள்ளேயே ஊற போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன் அதுக்குள்ளேயே. இது எல்லாமே நான் நைட்டே ஊற போட்டேன். இது போக என்ன வேணும்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வரமிளகா உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு 3 மிளகாய் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம், வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை இது 4 போட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம இந்த சோளம் வந்துட்டு போட்டுடலாம். ஊற வச்ச சோளத்தை நல்லா களைஞ்சு போட்டுக்கோங்க. ஏதாவது கல்லெல்லாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி விட்டு இது ஒரு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இது நல்லா அரைப்பட்டுருச்சு நம்மளோட சோளம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். லேசான ஒரு கரகரப்போட அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதே மிக்சியில நம்ம இந்த உளுந்து, வெந்தயம், அரிசி 3ஐயும் சேர்த்தி போட்டு அரைச்சிக்கலாம். குறைவா இருக்கிறதுனால நான் வந்து மிக்சிலே போட்டு அரைக்கிறேன். நீங்க வந்து நிறைய ஊற போட்டீங்கன்னா கிரைண்டர்ல அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி உளுந்து 2ஐயும் போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க நம்ம அரிசி உளுந்து அதிகமாக அரைச்சாச்சு, நல்லா நைஸா அரைச்சாச்சு இது ரெடியும். இப்போ இதையும் நம்ம இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெள்ளச்சோள மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா கையில வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்கணும். நல்லா புளிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு தோசையோ பணியாரமோ நல்லா இருக்கும். இதோட மாவு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்துட்டு இப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க, புளிக்க விட்டுருங்க. சோள மாவு நம்ம அரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. இங்க பாருங்க இப்போ நல்லா புளிச்சிருச்சு நம்மளோட மாவு. இந்த அளவுக்கு புளிக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு தோசையோ இல்லை பணியாரமோ எது சுட்டிங்கனாலும் நல்லா இருக்கும். நல்லா புளிச்சிருச்சு இந்த மாவு. நீங்க தோசையா சுட போறீங்கன்னா இதை வந்து தாளிச்சு கொட்ட வேணாம், இப்படியே தோசை ஊத்துங்க. அப்பதான் உங்களுக்கு மொறுமொறுன்னு வரும். வெங்காயம் எல்லாம் போட்டோம்னா தோசை வந்துட்டு மொத்தமா தான் ஊற்ற முடியும், மொறுமொறுன்னு வராது உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன். இந்த மாதிரி தோசையெல்லாம் இரும்பு கல்லுல சுடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டி வச்சிருக்கிற இந்த மாவை வந்துட்டு நம்ம ஒரு கரண்டி விட்டு நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும். இது நம்ம தோசை மாதிரியே இந்த மாதிரி நல்லா சன்னமா ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்படி லைட்டா வந்துட்டு தேய்ச்சி விட்டுருங்க, நல்லா கிறிஸ்பியா வரும் உங்களுக்கு தோசை. பாருங்க நல்லா முருகலா ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியா வரும், நல்லா மொறுமொறுன்னு வரும் உங்களுக்கு. இங்க பாருங்க பாருங்க சூப்பரான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு தட்டுல வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம பணியாரத்துக்கு வந்து தாளிச்சு கூட்டிடலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சாந்துச்சு. இப்போ எதுனா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்துக்கலாம். இங்கே வதக்கி விட்டுருங்க. பாருங்க நம்மளோட வெங்காயமும் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ஓவரா ஃப்ரை பண்ண தேவையில்லை வெங்காயத்தை. பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாவுல கலந்துடலாம். இதே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பணியாரக்கல் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்து எல்லா குழிலையும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற இந்த மாவை வந்துட்டு இந்த பணியாரமா ஊத்திடலாம். இப்போ இதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கமா வெந்திருக்குது. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க வெந்திருக்கும். நம்ம திருப்பி போடலாம். இப்போ இந்த சைடு இது நான்ஸ்டிக் கல், அதனால ரொம்ப ஈஸியா வரும் உங்களுக்கு. நீங்க இரும்பு கல் இல்லைன்னா மாவு கல்ல கூட சுடலாம். அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுல சுட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னலா அந்த கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பணியாரம்லாம் சுட ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அது பாட்டி ஒரு கல் வச்சிருப்பாங்க மாக்கல்லுல. குட்டி குட்டியா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 பணியாரம் சுட முடியும். சின்ன சின்னதா இருக்கும். குழி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அவ்வளோ கிறிஸ்பியா வரும் அந்த கல்ல. இப்போ யார் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க? இப்போ அதிகம் பேர் எல்லாம் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்றோம். இப்போ இன்னொரு சைடும் இன்னும் ஒரு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பணியாரத்தை. இப்போ பாருங்க இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது நான்ஸ்டிக் கல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்க எடுக்கிறதுக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளோட சோளப் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட உடம்புக்கு. நம்மளோட அருமையான தோசையும் பணியாரமும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே இந்த மாதிரி தேங்காய் சட்னியோட பரிமாறுங்க. இதுக்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். கார சட்னி கூட நல்லா இருக்கும். ரெண்டையும் வச்சு நீங்க பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.